வணக்கம் and welcome to Stockiness channel. Success story of Warren Buffett series 16. வாரன் பஃபெட்டும் பெஞ்சமின் கிரஹமும் பங்குச்சந்தையை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்மை பணக்காரர் ஆக்குவதற்கு தோன்றிய சதுரங்க விளையாட்டும் ஷேர் மார்க்கெட் கிடையாது. நம்மள ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டியா சீட்டு விளையாட்டு மரம்லிங்கும் இந்த ஷேர் மார்க்கெட் கிடையாது. அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்க அந்த ஷேர் மார்க்கெட்டை ஃப்ரெண்ட்லியான பிஸ்னஸாக தான் மூவ் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு அவங்க வச்ச பேர் திருவாளர் சந்தை. ஆக்சுவலாக உயிருள்ள ஒரு பர்சனை எப்படி டீல் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இவங்க ஷேர் மார்க்கெட்டையும் டீல் பண்ணியிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸ் வரும், நிறைய கம்பெனிஸ்க்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பொருளை விற்க நம்மக்கிட்ட வரான்னு வச்சுக்கோயேன், டே மச்சான் எனக்கு இந்த ரேட் கட்டுப்படி ஆகலடா வேணாண்டா அப்படின்னு சொல்கிறேன்னா அவன் சைலண்ட்டாக போயிடுவான். நெக்ஸ்ட் டே வேறு ஒரு ரேட்டோட வருவோம். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிஸும் ஒரு நாள் ஒரு ரேட்டில் வரும், இன்னொரு நாள் ஒரு ரேட்டில் வரும். நமக்கு எது செட் ஆகுதோ அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஒரு பர்சனுக்கு எப்படி மூட் ஸ்விங் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாள் நல்ல மூடில் இருந்தாங்கன்னா எல்லாமே க்ரீன் கேண்டலாக இருக்கும், ப்ராஃபிட் பண்ணலாம். ஒரு நாள் ரொம்ப பேடான மூடில் இருந்தாங்கன்னா எல்லாமே ரெட் கேண்டலில் இருக்கும், அன்றைக்கி லாஸ் பண்ணுவோம். அதனால் அந்த பக்கம் அன்றைக்கி போயிடவே கூடாதுடா அப்படின்லாம் பேசிப்பாங்களாம். ஒருபோதும் திருவாளர் சந்தை ஷேர் மார்க்கெட் இவங்களை வழி நடத்திடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்தாங்களாம். பெஞ்சமின் கிரஹம் வாரன் பஃபெட்க்கு நிறைய கோட்பாடுகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு கோட்பாடை மட்டும் வாரன் பஃபெட் மீறவும் இல்லையா மறக்கவும் இல்லையா. அது என்னன்னா, எனக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு செயலில் ஈடுபடுமாறு என்னை யாருமே வற்புறுத்தவே முடியாது. அப்படி வற்புறுத்தினாலும் அதை நான் செய்யவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம் வாரன். குருநாதர் வேலைக்கு அழைச்சோடனே வாரன் பஃபெட் எல்லா வேலையும் விட்டுட்டு மற்றற்ற மகிழ்ச்சியோடு அமெரிக்காவுக்கு ஓடி வந்துட்டாரு. அமெரிக்காவுக்கு வந்த கையோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது வாரன் பஃபெட்டோட அப்பா பையன் ஏதோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான் போல், அதனால் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தார். ஆனால் வாரன் பஃபெட்டோ அதை முற்றிலுமாக வேணான்னு சொல்லிட்டு பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சுயமாகவே சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஆர்வமும் தன்னம்பிக்கையும் வாரன் பஃபெட் கிட்ட நிறைஞ்சு இருந்துச்சு. மேலும் சட்டவிரோதமாக எந்த ஒரு குறுக்கு தொழில் பண்ணியும் நம்ம பணத்தை சம்பாதிக்கவே கூடாதுன்னு வாரன் பஃபெட்டோட அடி மனசில் ரொம்ப ஆழமாகவும் பதிஞ்சிருந்துச்சு. வாரன் பஃபெட்க்கு 2வது குழந்தை பிறந்துச்சு. அது ஆண் குழந்தை. எப்படி பெண் குழந்தைக்கு அவரோட மனைவி பேரை வச்சாரோ அதே மாதிரி இந்த ஆண் குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷலான நேம் வைக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட அப்பா பேரையும் அவரோட குருநாதரான கிரஹமோட பேரையும் சேர்த்து ஹார்வர்ட் கிரஹம் பஃபெட் என்று பெயரையும் வச்சாராம். பெஞ்சமின் கிரஹம் வாரன் பஃபெட்டை வேலைக்கு வான்னு சொல்லி அழைச்சார்ல, அந்த வேலைக்கு செய்கிற கம்பெனியில் வெறும் 6 பேர் மட்டும்தான் வேலை செஞ்சாங்களாம். அந்த கம்பெனியுடனே கிரஹம் நியூமேன் கம்பெனி. வாரன் பஃபெட்க்கும் வால்டர் ஷீலாஸ் அப்படின்ற ஒரு பர்சனுக்கும் சேர்த்து ஒரு சிறிய அறை ஒதுக்கப்பட்டதான். அவர் யாருன்னா, அவர் பெருசாக காலேஜ் பட்டப்படிப்புலாம் எதுவும் முடிக்கவே இல்லையாம். ஆனால் அவர் பெஞ்சமின் கிரஹமோட தீவிரமான பக்தராம். அவரோட புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு நாள் ஈவினிங் ஸ்டேஜில் இவரோட பேச்சில் கேட்டு மயங்கி இவர் பின்னாடியே வந்துட்டாராம். கிரஹம் நியூமேன் கம்பெனியில் வாரன் பஃபெட் என்ன மாதிரி வேலை செஞ்சார் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் தரகர்லாம் ஒரு வேலை செய்வாங்கள்ல, அதுதான். ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க, கம்பெனி வாங்குவாங்க, விற்பாங்க. சிலரால் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் அவங்களோட பணத்தை மாதம் கொஞ்சம் செலுத்திட்டே வருவாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க கொடுக்குற கொஞ்சம் குறிப்பிட்ட தொகைக்கு சில ஷேர்ஸை வாங்கி வைப்பாங்க. இப்படி வாங்கி வைக்கிறதுனால அந்த மியூச்சுவல் கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் லாபமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி 2% கமிஷனை மியூச்சுவல் ஃபண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க. மக்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை கொடுத்த உடனே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி சைடில் இருந்து ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கம்பெனி வாங்கி போடலாம் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. சப்போஸ் அவங்க வாங்கி வைக்கிற ஷேர் ரொம்ப டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டு ரொம்ப மைனஸ்லேயே இருந்தது அப்படின்னா அடுத்து அந்த கம்பெனியில் பணம் போட யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ வாரன் பஃபெட் ஒரு கம்பெனியும் அலசி இது நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமா, இதுக்கு நல்ல மார்ஜின் இருக்கா, இதுக்கு கடன் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செக் பண்ணி அந்த கம்பெனியை வாங்கி வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தார். குருவையே மிஞ்சிய சிஷ்யன் அப்படிங்கிற வசனத்தை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ஆனால் லைவாக ப்ராக்டிக்கலாக பெஞ்சமின் கிரஹமையே மிஞ்சி வாரன் பஃபெட் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் வேலை செய்ய கற்றுக்கிட்டு பெஞ்சமின் கிரஹமை விட நிறைய ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். அது எப்படி என்ன என்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.